இந்த காலத்துல பல இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பேர்ல கேட்டா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இது லாபம் நஷ்டத்தை நாங்க பகிர்ந்து கொள்வோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டோம் என்றா சில நாட்கள்ல நஷ்டமும் வருவது. எனவே லாபம் நஷ்டம் நாங்க பகிர்ந்து கொள்றோம் தானே, அது சுட்டி இது ஹலால். இது பிக்ஸ்ட் இல்ல தானே, சில நேரத்துக்கு கூடும் சில நேரத்துக்கு குறையும். எனவே நாங்களே பத்துவோண்டு கொடுத்து கொள்றோம், அது ஹலால் என்பதா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்படி ஹராம் ஹலால் பார்க்கறது இல்ல. ஹராம் ஹலால் பார்க்கறதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. ஒரு வியாபாரம் என்று வந்தா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்று வந்தா, அது ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கலாம், அல்லது ஆன்லைன்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவாங்க, ரோபோ மாதிரி ஒன்று. நாங்க அதுக்கு பணத்தை கொடுப்போம், அது இன்வெஸ்ட் பண்ணிட்டு எங்களுக்கு லாபத்தை தரும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவாங்க. MTSE என்பதாக இந்த காலத்துல பரவலான அமைப்புல போகக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முறை ஒன்று இருக்குது. ஆன்லைன்ல கனடால ஆரம்பிச்சு இங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பல நாடுகள்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கவர்மெண்டே முன் வந்து சென்ட்ரல் பேங்க் சில பிசினஸ் உதாரணத்துக்கு ஒன்மெக்ஸ் DT என்பதாக 8 வியாபாரங்களை கவர்மெண்ட் சொல்லுது, இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேணும், இந்த ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சரியான ரிஸ்கி, இதுல பல அநியாயங்கள் சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்குது, அதெல்லாம் இருக்கத்தக்கன நாங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்றோம், அதுக்கப்புறம் நஷ்டம் அடைகிறோம். கேட்டா இல்ல அதற்கு இதுல அந்த லாபம் நஷ்டம் ரெண்டும் பிரிக்கிற மாதிரி, ரெண்டும் பகிர்ந்து கொள்ற மாதிரி இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் இல்லையாமே, அதை சுட்டி தான் போட்டோம் என்றாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், 8 வியாபாரங்கள், அந்த 8 வியாபாரங்களை நீங்க செய்ய வேண்டாம் என்பதாக கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா கவலைக்குரிய விஷயம் எங்களை முஸ்லிம்கள் செஞ்சு கொண்டிருக்கிறார், கோடி கணக்கு நஷ்டம் அடைகிறாங்க. இப்ப புதுசாக MTSE என்பதாக வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் சுருக்கமான சில உசூல்களை சொல்றேன். நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, முதலாவதாக பாருங்க, நான் யாரோட இன்வெஸ்ட் பண்ண போறேன் என்பதை பாருங்க. அது ஒரு ஆன்லைனா அல்லது பிசிக்கலி எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மனிதனா, எந்த அளவுக்கு நம்பகரமான தன்மை இருக்குது, அவர்கள் செய்யக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நான் பணத்தை கொடுக்கிறேன், அவங்க எங்க இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதையும் நாங்க பார்க்க வேண்டிய தேவை. முதலாவது விஷயம், எனக்கும் அந்த மனிதன் அல்லது எனக்கும் அந்த ஆன்லைனுக்கு மத்தியில் உள்ள கான்ட்ராக்ட் என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ராக்ட் என்று சொன்னா இஸ்லாத்துல ஒன்றோ முதாரபாவாக இருக்கணும், அல்லது ஷிர்கத் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கணும், அல்லது புதுசாக வந்திருக்கக்கூடிய வக்காலா பில் இஸ்திஸ்மார் என்று சொல்லக்கூடிய இந்த வக்காலா அடிப்படையான இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கணும். எனவே நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், 1 கோடி 1 லட்சம் 10 ரூபாவாக இருந்தாலும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அது முபாரபாவா, அது வக்காலாவா, அது முஷாரக்காவா, இது ஒன்றுமே தெரியாது. இது லாபம் நஷ்டம் ஏதோ பகிர்ந்து கொள்ற மாதிரி சொன்னாங்க, அது சுட்டி போட்டேன் என்று சொல்றார். இல்ல, முதலாவது கான்ட்ராக்ட பாருங்க, அந்த கான்ட்ராக்ட்ல லாபம் நஷ்டம் பகிர்ந்து கொள்றது மாத்திரம் அல்ல, உங்களோட லாபத்துடைய விகிதாசாரம் எவ்வளவு என்று கான்ட்ராக்ட்ல போடப்பட்டிருக்குதான்னு பாருங்க. அது போடப்பட்டில்லையா உங்களோட கான்ட்ராக்ட் அது வேலிட் இல்ல, அது பாட்டில் ஆகிடும் என்பதை விளங்கிக்கும். லாபம் எவ்வளவு நஷ்டம் எவ்வளவு என்பதை பர்சன்டேஜ், வரக்கூடிய லாபத்தில் 50% எனக்கு 50% உங்களுக்கு, அல்லது 80% எனக்கு 20% உங்களுக்கு, இந்த தெளிவு அதுல இல்லாட்டி சில கான்ட்ராக்ட்கள் அது பாட்டில் ஆகிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதை பற்றியும் தெரியா. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன? நான் பணத்தை கொடுக்கிறேன், அந்த பணத்தை எங்க அவங்க பிசினஸ் செஞ்சு எனக்கு லாபத்தை கொண்டு வராங்க, இந்த விஷயமும் தெரியா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நேற்று கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தனேன். சிலர்கள் போஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க, அதுல இது கொஞ்சம் பாருங்களே, இது கொஞ்சம் பாருங்களே, நான் எத்தனையோ லட்சம் எத்தனையோ மில்லியன் போட்டிருக்கிறேன். MTSE 50 நிமிஷம் ஸ்ரீலங்கன் ஒரு முஸ்லிம் வாலிபர் அதை பத்தி விளங்கப்படுத்துகிறார். இது இப்படிதான், இது இப்படிதான், அது சுட்டி ஹலால் தான் என்று சொல்றார். வல்லாஹி சொல்றேன், அது 50 நிமிஷத்தை கேட்டதுக்கு பிறகு கவலையா இருக்குது, எந்த அளவுக்கு தைரியமாக ஒரு பாமர மனிதன் இது ஹலால் என்று சொல்லுவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை, ரிசர்ச் பண்ணி பார்த்தா அவங்க இன்வெஸ்ட் பண்றது எங்க? அவங்க இன்வெஸ்ட் பண்றது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரெக்ஸ் என்று சொல்லுவாங்க, கமோடிட்டி மார்க்கெட் என்று சொல்லுவாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்றது ஷேர் மார்க்கெட் என்று சொல்லுவாங்க. இந்த மூணுடைய விஷயத்துல ஷரியாவுடைய சட்டங்கள் இருக்குது.
ஃபாரெக்ஸ் என்று வந்தா என்னுடைய பணம், அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தானே, இத கூட அந்த நபருக்கு தெரியாது. நாங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஃபாரெக்ஸ் என்று சொன்னா, கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல அது இன்வெஸ்ட் பண்றதாக இருந்தா ஷார்ட் சேல், ஃபியூச்சர் சேல், ஃபார்வர்ட் சேல், ஸ்பெகுலேஷன், ஹெஜிங், இந்த எல்லாமே ஷரியத் ஹராம் என்று சொல்லியிருக்குது. இவங்க இன்வெஸ்ட் பண்ற நேரத்தில் இந்த ஹராம் ஹலால் பேணுவாங்களா என்றது எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச்லயும் இதே பிரச்சனை தான் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் என்று வந்தா ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறது, எல்லாம் ஷேர்ஸும் ஹலால் ஆகாது. ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் ஹராமா ஹலாலா என்று பார்க்கிறதுக்கு 5 நிபந்தனைகள் இருக்குது. கோ பிசினஸ் பார்க்கிறது ஆக முக்கியம். அவங்க வட்டிக்கு எடுத்திருக்கக்கூடிய விகிதாசாரத்தை பார்க்கிறது முக்கியம். அவங்க வட்டிக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க என்ற விகிதாசாரத்தை பார்க்கிறது முக்கியம். அந்த கம்பெனிக்கு இம்பர்மிசபிள் ஹராமான இன்கம் 5% பார்க்க குறைவாக இருக்கிறது ஆக முக்கியம். இப்படி பல நிபந்தனைகள் இருக்குது. எந்த பணம் எந்த ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணப்படும் என்று சுத்தமாக தெரியாது. கேட்டா சொல்றார் லாபம் நஷ்டம் எல்லாம் பகிர்ந்து கொள்றாமே என்று சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இன்னும் ஒரு விஷயம், எங்கட பணத்தை என்ன செய்வாங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த கிரிப்டோ கரன்சி என்று வரக்கூடிய நேரத்திலே முழு உலகத்தில் உள்ள உலமாக்களுக்கு மத்திய பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிரிப்டோ கரன்சியில இருந்து நீங்க பாதுகாப்பு பெறுங்கோ, நாங்க இதுக்கு உத்தரவாதம் இல்லை என்பதாக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சொல்லுது. இவ்வளவு கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லிம் வாலிபர் சிம்பிளா சொல்றார், எனவே இதுல இப்படிதான் நல்ல விஷயம் தானே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எப்படி நாங்க ஃபத்வா செய்வோம்? எனவே எத்தனையோ கம்பெனிஸ் இப்படி பாப்அப் ஆகி கவர்மெண்டோட தொடர்பு இல்லாம பாப்அப் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் பிசினஸ் செஞ்சு எவ்வளவு கோடி கணக்கு பொழு வச்சுட்டு போகக்கூடிய அமைப்பு. அதுல கூடையாக எங்கட முஸ்லிம்கள் மாட்டிப்படுறதுதான் சரியான கவலையாக இருக்கு. எங்கட முஸ்லிம்கள் தான் கூடையாக போறாங்க. கஷ்டமான காலம், வறுமையான காலம், ஆனா அதுக்காக வேண்டி இந்த மடத்தனத்தோட நாங்க வியாபாரம் செய்தது இருக்கிறே, அல்லாஹ் ஒரு நாளும் இதுக்கு மன்னிப்பு தர மாட்டார். எப்படி தொழுகைக்கு முன்னால தொழுகையுடைய சட்டங்கள் படிக்கிறது ஃபர்லோ, எப்படி நோம்புக்கு முன்னால நோம்புடைய சட்டங்கள் படிக்கிறது ஃபர்லோ, கியாமத்துடைய நாள் எப்படி சம்பாதிச்சாய், எப்படி செலவழிச்சாய், ஒவ்வொரு சதத்துக்கும் நானும் நீங்களும் ஜவாப் சொல்லதான் வேணும். இல்ல யாரெல்லாம் புதுசா ஒன்று வந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, அது அந்த ராகம் நஷ்டம் பிரிக்கிற மாதிரி இருந்துச்சு, அது சுற்றி நான் இந்த மாதிரி ஜவாப் அல்லாஹ் எதிர்பார்க்க மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண முன்னால இந்த தெளிவுகள் ஒன்றோ உலமாக்களுடைய ஒரு கூட்டம், ஒரு ஷரியா அட்வைசரி பாடி ஒன்று வந்து உத்தரவாதம் கொடுக்கணும். இந்த வியாபாரத்தில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே பார்க்க கஷ்டமாக இருக்கும், நாங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்க தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க என்று சொன்னா அது வேற விஷயம். ஆனா அந்த உலமாக்களும் எவ்வளவு தகுதி உள்ள உலமாக்கள் என்று பார்க்கிறது எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே டாக்டர் MBBS முடிப்பாங்க தான். ஒருத்தர் ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஒருத்தர் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், ஒருத்தர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி எல்லாமே மௌலவி கோர்ஸ் முடிப்பாங்க தான். ஆனா சிலவங்க தஃப்சீர்ல, சிலவங்க இபாதத்துல, சிலவங்க ஈமான்ல, சில உலமாக்கள் கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க. எனவே அவங்க சொல்லக்கூடிய ஷரியா கவுன்சில்ல உள்ள உலமாக்கள் MBBS மட்டும் முடிச்சவங்களா அல்லது அதை விட கூடிய படிச்சவங்களா பார்க்கிறதும் எங்களுக்குரிய ஒரு பொறுப்பு தான். நான் போன பள்ளி ஹசரத் கிட்ட கேட்டேன், அவர் ஓகே மாதிரி என்று சொன்னால் இல்ல இதுவும் எங்களுக்கு போதாது என்பதை விலகிப்போம். இல்லாட்டி ஜமியத்துல் உலமாவுக்கு எழுதுங்க, அந்த ஜமியத்துல் உலமா கிட்ட எழுதி கேளுங்க இது ஹராமா ஹலாலா என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, குடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல இந்த பேணுதல் எங்களுக்கு கிட்ட வராத வரை எங்களுடைய ஈமான் சீராகாது, எங்களுடைய இபாதத் சீராகாது. நாங்க பேட்டா பஜார்ல போயிட்டு பிசினஸ் செஞ்சாலும், ஒரு முஸ்லிம் சகோதரரோட பிசினஸ் செஞ்சாலும் அந்த கான்ட்ராக்ட் என்னன்றதை பாருங்க. சில நேரங்கள்ல லேசா இது வக்காலா என்ற அடிப்படையில போட்டு எடுக்க ஹஜ்ரத், அது சொல்லி பிக்ஸ் ரிட்டர்ன் ஒன்று எடுக்கணும் தானே ஹஜ்ரத். வக்காலா என்று சொன்னாலும் அது வெறும் பிக்ஸ் ரிட்டர்ன் என்றது மட்டுமல்ல, அது லாபம் நஷ்டம், அதே மாதிரி எந்த விஷயம் செய்யக்கூடாது செய்யக்கூடும் என்பது அந்த வக்காலாவுடைய கான்ட்ராக்ட்ல இருக்குதானோ. அந்த தெளிவுகள் ஒன்றும் இல்லாம ஒரு பிக்ஸ் ரிட்டர்னுக்கு வக்காலா ஏலும் என்று சிம்பிளா சொல்லிட்டு போறாங்க. வக்காலா என்ற பேர்ல எத்தனையோ பேர் ஏமாந்து கொண்டிருக்கிறாங்க.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் ஏன் இவ்வளவு கவலையோட சொல்றேன் என்றா, எங்களுடைய இபாதத்தை அல்லாஹ் கபூல் செய்யும். எங்களுடைய சம்பாத்தியத்தால தான் எங்க புள்ளைகளுக்கு தின்ன கொடுப்போம். அந்த தின்ன கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த சாப்பாடு ஹராமாக இருந்தா எங்கட வருங்கால பிச்சலத்துடைய ஹாலாத் என்ன என்று யோசிச்சு பாருங்க. அந்த உடம்புகளால ஹராம் செய்யறதுக்கு தான் ஆசை வருமே தவிர ஹலால் செய்யறதுக்காக வேண்டி ஆசை வரவே வராது. வீட்டில் இருந்து சிம்பிளாக ஓய்வான நேரத்தில் செஞ்சு கொள்ளலாம், கையிலே மொபைலை வச்சு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்யலாம் என்பதற்காக வேண்டி இது ஹலால் ஆகாது. இது சரியான முறையில படிச்சு செய்யறது ஆக முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதே மாதிரி சில கூட்டம் முன்னுக்கு வந்து என்ன செய்யறாங்க, மக்களுடைய பணங்களை ஒரு நம்பிக்கையை உண்டாக்கி எடுக்கிறாங்க. ஆனா நம்பிக்கை உண்டாக்கி எடுத்து எவ்வளவு பேரை ஏமாத்துறாங்க என்பதை யோசிங்க. சில நேரங்கள்ல வெளிரங்கமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் பிளான்டேஷன் தானே ஹசரத், இந்த பணம் வந்து நான் அந்த மரம் வளர்க்கறதுக்காக வேண்டி சந்தனமாம் அமிதாம், எனவே பிளான்டேஷன் தானே, பிரச்சனை ஒன்று இல்ல, அதுக்காக வேண்டி அது ஹலால் ஆகாது. பிளான்டேஷன் ஹலால் தான். ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கும் உங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் மத்தியில் உள்ள கான்ட்ராக்ட் இருக்குது, அதுல ஷரியத்துக்கு முரணான எத்தனையோ நிபந்தனைகள் இருக்குது. ஜமியத்துல் உலமாவுக்கு இந்த பத்துவாக்கள் வந்து இன்னும் பெண்டிங். நாங்க ஹராம் என்று சொல்லிட்டோம், ஹலாலான ஒரு மாற்று வழிய இதை ஹலால் ஆக்குறதுக்கு ஏதோ இந்த நிபந்தனைகள் இல்லாமாக்குங்க, இந்த நிபந்தனைகளை போடுங்க என்று சொல்றதுக்கு முயற்சி செய்யறோம். பிளான்டேஷன் என்பதற்காக வேண்டி, மரம் வாங்குறதுக்காக வேண்டி அந்த பிசினஸ் ஹலாலாக ஆகாது. ஏன் அதில் உள்ள நிபந்தனைகள் ஹராமான நிபந்தனைகள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மூத்த உலமாக்கள் சொல்லுவாங்க, எந்த மனிதன் தன்னுடைய குடுக்கல் வாங்கல சீராக்காம அவர் இபாதத்தை மட்டும் சீராக்குறாங்களோ அவர் பிறருக்கு தன்னுடைய நன்மைகளை கொடுப்பதற்காக வேண்டி இபாதத் செய்கிறார். அவர் அல்லாஹ்க்காக வேண்டி இபாதத் செய்யல. குடுக்கல் வாங்கல சீராக்கா இல்ல, இபாதத்தை மட்டும் சீராக்கிறார். இவருடைய இபாதத் இவர் அல்லாஹ்க்காக வேண்டி செய்யல, அவர் பிறருக்காக வேண்டி செய்கிறார் என்பதாக சொல்றாங்க. நானும் கேட்டோடனே ஆச்சரியப்பட்டேன். மூத்தொலமாக்கள் இப்படி சொல்றாங்க. பார்த்தா எந்த ஹதீஸை வச்சு ஒரு மனிதன் கியாமத்துடைய நாள் மலைகளை போல நன்மைகளை கொண்டு வருவார். சிங்களத்துல சொல்ற மாதிரி ஒன்னம் என்னென்று இருக்கிறார் சொர்க்கம் போறது. அவ்வளவு நன்மைகள், ஒன்னம் என்ன சொர்க்கம் போறாரு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவ்வளவு நன்மைகள். சதகா ஓணுமா, மஸ்ஜித் கெட்டோணுமா, மദ്രസா ரன் பண்ணோணுமா, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜோணுமா, உம்ராக்கு மேல உம்ராரோணுமா, சதகா கொள்ளோணுமா, வீடுகள் கெட்டோணுமா, குமர காரியங்கள் ஓணுமா, எல்லாமே செஞ்சிருக்கிறார். சுஜூத் ஓணுமா, ருக்கு ஓணுமா, குர்ஆன் ஓணுமா, அவ்வளவு மலைகளை போல அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு நுழைய பார்க்கிறார். இந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றார். என்ன கம்ப்ளைண்ட்? யா அல்லாஹ் எனக்கு பொழுவ வச்சிட்டான், யா அல்லாஹ் என்னை ஏமாத்திட்டான், ஹராமான முறையில சம்பாத்தியத்துக்கு காரணமாக அமைச்சிட்டான். குடுக்கல் வாங்கல் சீரில்ல. கடைசிக்கு என்ன நடக்கும் என்றா, இவருடைய நன்மைகள் எல்லாமே அந்த மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எந்த அளவுக்கு ஆகும் என்றா, இவருக்கு கொடுக்கிறதுக்கு எந்த நன்மையும் இல்ல, வந்து கம்ப்ளைண்ட் பண்றவங்களோட பாவங்களை தூக்கி அல்லாஹ் இவருக்கு போடுவார். கடைசிக்கு நஷ்டவாளியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பேங்க்ரப்ட் ஆள் என்றா யார் என்று தெரியுமா? பங்கோலோத்காரன் என்றா யார் என்று தெரியுமா? இல்ல யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, இந்த மனுஷன் தான் பங்கோலோத்காரன். அவ்வளவு சுஜூத், அவ்வளவு ருக்கு, அவ்வளவு கியாமுல் லைல், அவ்வளவு உம்ரா, அவ்வளவு ஹஜ்ஜுகளோடு வருவார். ஆனாலும் கியாமத்துடைய நாள் பங்கோலோத்காரன் ஆகுவான். ஏன்? குடுக்கல் வாங்க சீரில்ல. அது சுற்றி எல்லா நன்மைகளை கொடுத்து மற்றவண்ட பாவத்தை சுமந்து நரகத்துக்கு போகக்கூடியவனாக மாறுவார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம்தான் இந்த குடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல பேணுதலாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றா, இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். குடுக்கல் வாங்கல் என்று வரக்கூடிய நேரத்தில் பிசினஸ் செய்யறது மாத்திரம் அல்ல, வராசத்துடைய சொத்துடைய விஷயத்திலையும் ஆக கவனமாக இருக்கிறதாக முக்கியம். நரகவாதிகளுடைய அடையாளங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், வதகுலூனத் துராஸ அக்லல் அம்மா வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. நரகவாதிகளுடைய அடையாளங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வராசத்துடைய விஷயத்துல, அனந்தர சொத்துடைய விஷயத்துல பேணுதல் இல்லாதவன் நரகவாதி
என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல காட்டுறான். நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு வாப்பா இருக்கிறார். வாப்பா அவர் ஒரு மனைவி, சரி ஒரு மனைவி, 3 புள்ளேல். ஒரு புள்ள 5 வயசு பொம்பளை புள்ள, 2வது மகன் 12 வயசு ஆம்பளை புள்ள, 3வது மகன் 18 19 வயசு ஆம்பளை புள்ள. வாப்பா பிசினஸ் செஞ்சு கொண்டே போறாரு. மகனை அப்படியே ஓலெவல் ஏலெவலுக்கு பின்னால பிசினஸுக்குள்ள எடுத்துட்டாரு. அந்த மகனும் இப்ப வாப்பாவோட சேர்ந்து பிசினஸ் செஞ்சு எப்படி ட்ரெண்ட் ஆகிட்டாருண்டா மாஷா அல்லாஹ் ஹலாலான பிசினஸ் செய்றாங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஹராமான பிசினஸ் அல்ல, ஹலாலான பிசினஸ், சுத்தமான பிசினஸ். இப்ப என்ன நடக்குது? மகனுக்கு 22 வயசு, வாப்பாவும் மகனும். என்ற முதலாவது கேள்வி, மகனுக்கு இப்ப மகன் நீயும் இப்ப கடையில வந்து இருந்துக்கோவே, இவ்வளவுதான். வாப்பாக்கும் மகனுக்கும் என்ன கான்ட்ராக்ட் என்று கேட்டா தெரியா. வாப்பா கடைக்கு வர சொல்றாரு, தேவையான மாதிரிக்கு எடுக்க சொல்றாரு. அடே வாப்பாக்கும் மகனுக்கும் மத்தியில் என்ன கான்ட்ராக்ட் என்றத முதலாவது தெளிவாக இருக்கும். வாப்பாவும் மகனும் பார்ட்னரா? எனவே கேபிட்டல் ஒரு போர்ஷன் ஒன்று கொடுத்து பார்ட்னராக்குங்க, இல்ல பார்ட்னராக்கவும் இல்ல. சரி, வாப்பா எம்ப்ளாயர், மகன் எம்ப்ளாயி, வேலை செய்யறவர், கான்ட்ராக்ட் கொண்டிருக்கிற மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம், இல்ல அப்படியுமே என்ன வாப்பா சொல்லி இல்ல. அப்ப என்ன, நீ உங்களுக்கும் வாப்பாக்கும் என்ன கான்ட்ராக்ட்? இல்ல வாங்க வேலை செய்யுங்க, வாப்பா தேவைக்கு மாதிரி தாரார், எனக்கும் தேவைக்கு மாதிரி எடுக்க சொல்லியிருக்கிறார். இந்த கான்ட்ராக்ட் இல்லாத, இந்த ஒப்பந்தம் இல்லாத இந்த குடுக்கல் வாங்கல் சீரா இல்லைன்றது யோசிங்க. சரி, மகன் ஏதோ நல்ல பிசினஸ் படிக்கிறார், சப்ளையர், டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த எல்லா விஷயங்களை நல்ல படிக்கிறாங்க. வாப்பா வஃபாத் ஆகிட்டார். மகனுக்கு 22 வயசு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹ் பெரிய வேலை. நாங்க சொல்ற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் பெரிய வேலை. மகனுக்கு ஏதோ பிசினஸ் படிச்சு கொடுத்த சுட்டி இந்த குடும்பத்தை எப்படி சரி கெட்டி எழுப்பேலும், யாருக்கிட்ட கையேந்த தேவையில்லை. அவரும் சொல்றார், உம்மா கவலைப்படவானம், புது பிசினஸ் எனக்கு தெரியும். தங்கச்சி கவலைப்படவானம், 5 வயசு, நான் உண்ட ஸ்கூலுக்காக வேண்டி செலவழிக்கிறேன். தம்பி நீங்க கவலைப்படவானம், நீங்க O level வர காட்டி A level முடிய காட்டி நீங்க அதுக்கப்புறம் என்னோட வந்து நீங்களும் பிசினஸ் சேர்ந்துக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவர் இந்த பிசினஸ் செஞ்சு 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 ஃபேமிலி அப்படியே கொண்டு போறார். கேட்க போல அழகாதான் இருக்குது, மாஷா அல்லாஹ் பெரிய பாக்கியம், ஏதோ பிசினஸ் நல்ல போகுதே. ஆனா நன்றாக விளங்கிக்கோங்க, சுத்த ஹராத்த செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த பிசினஸ் உடைய வேல்யூவை பார்த்து, பொறுமதிய பார்த்து, உம்மக்கு எவ்வளவு பங்கு, பாலிக் அடையாத குமராகாத அந்த தங்கச்சிக்கு எவ்வளவு பங்கு, அதே மாதிரி பாலிக் அடையாத என்ற தம்பிக்கு எவ்வளவு பங்கு என்று பார்த்து அந்த பிசினஸ் உடைய கேபிட்டலை சரியான அமைப்புல பிரிச்சு அந்த வரக்கூடிய லாபங்களை தங்கச்சிட போஷண வேறையாக, தம்பிட போஷண வேறையாக, உம்மட போஷண வேறையாக, இந்த கணக்கு வழக்குகள் ஒன்றும் செய்யாம இவர் சும்மா செலவழிச்சு கொண்டு போறார், நலவதான் செய்கிறார். ஆனா ஷரியத் அல்லது இந்த பங்க பிரிக்கிறது பர்ல ஐன் என்பதாகும். தங்கத்தில் எவ்வளவு பங்கு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், தம்பில் எவ்வளவு பங்கு, இந்த வியாபாரம் ஒரு வராசத்தாக மாறிடும். இந்த வராசத்தை பிரிக்காம நீங்க பிசினஸ் செய்யறது இருக்குது, இது சுத்த ஹராம் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் இஸ்லாமியர்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம். ஆனா நானும் நீங்களும் இந்த ஹராம் ஹலால் பார்க்கிறோமா? பிசினஸ் என்று வரக்கூடிய நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அல்ல, இந்த குடுக்கல் வாங்கல் என்று வந்தா இந்த மௌத்தாகின உடனே முதலாவது விஷயம் அதுதான். சில பெரியார்கள் ஒரு மையத்துக்கு முன்னால யாசீன் ஓதி கொண்டிருக்கிறாங்க, மௌத்து சக்கராத்துடைய நேரம். அந்த காலம் ஒரு முளவு திரி ஒன்று பத்தி கொண்டிருக்கிறது, ஓதிக்கொண்டே இருக்கக்குள்ள மௌத்தாகிட்டாங்க என்று ஊதிட்டாங்க, எல்லாம் இருட்டாகிட்டு முளவு திரியை ஊதிட்டாங்க. கேட்டாங்க, ஏன் அப்போ மௌத்தாகின உடனே உடனடியா ஊதிட்டீங்க? இவர் ஹயாத்தோட இருக்கும் காலம் எல்லாம் இந்த முளவு திரி அவருடைய சொத்து, இவர் மௌத்தாகின உடனே நாங்க நூத்து போட்டோம் என்னன்னா இந்த முளவு திரிக்கும் வராசத்தை பிரிக்கதான் வேணும் என்பதா. அதை பத்தி கொண்டே இருந்தா அடுத்தவங்களோட ஹக்கு இதில் இருக்குது, இவருடைய ஹக்கு பேசிட்டு என்பதா. இப்ப நானும் நீங்களும் எவ்வளவு குடும்பங்கள் நடக்கிறோம் யோசிச்சு பாருங்க, இந்த ஹராம் ஹலால் நாங்க பேணுறோமா? எனவே கியாமத்துடைய நாள் இந்த சொத்து என்ற பொக்கெட்டுக்குள்ள வந்துச்சு, அல்லாஹ் கேட்பான், எப்படி சம்பாதிச்சாய், எப்படி வந்துச்சு, எப்படி செலவழிச்சாய்.